ஒரு ஆணுக்கு அலங்காரம் தேவையில்லையா, தேவையா, இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. டோன்ட் யூ கோ இன் டு த சப்ஜெக்ட் ஆஃப் ஜென்ஸ். நீங்கள் உங்களுக்குள்ளாவே உங்களை கண்டுபிடிங்க, உங்கள் விஷயங்களை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ளாகவே இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ளாக இருக்கிற கண்ணீருக்கு பலன் உண்டுங்கிறத கண்டுபிடிங்க. தேவையில்லாத கண்ணீரை விடுறவங்களுக்கு கண்ணீரை துடைக்கும் களிப்பான விஷயங்களை எடுத்து செல்ல முடியாத தேவனுடைய கனிவான விடையை வேத வசனத்தை தியானிக்கும்போது, வேத வசனம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒண்டர்ஃபுல், ஒதுக்கி வச்சுருங்க, மூட்டை கட்டிட்டு அந்த பைபிளை தூக்கி அந்த பக்கம் வச்சுருங்க, கண்ணுக்கே படக்கூடாது, தள்ளி வச்சுட்டு உச்சந்தலையில் உள்ளங்கால் மட்டும் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு லைஃப் சைஸ் முகம் பார்க்குற கண்ணாடி வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க இந்த துணிமணி வைக்கிற பீரோவில் அலமாரியில் கண்ணாடியை பொருத்தி அவசியமான நேரத்துலலாம் அதுக்கு முன்னாடி போய் தரிசனமாக நின்று பாருங்கள். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காலம் சமீபம், வாழ்நாட்காலம் முடிஞ்ச பிற்பாடு ஒப்பாரி வைக்கிறது பிரயோஜனம் இல்லை. தாயும் பிள்ளை ஆனால் வாயும் வயிறு வேறு. உங்கள் குடும்பத்தையே தாங்கி நிற்கிற பெரிய சுமை தாங்கி ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் கைவிட்டுற வேண்டாம், அதை தான் அங்கங்கே இருக்கட்டும். என் வாழ்க்கையே நான் தியாகமாக செலவழிச்சிட்டேன் அப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் இன்னும் தியாகம் பண்ண வேண்டியதை தியாகம் பண்ணியிருந்தா தியாகத்தின் பலன் சமீபத்திலும் தூரத்திலும் தெரியும். இப்போ நான் உங்களுக்காக பேசுகிறேன், சரியா? இதில் இருக்க பல விஷயங்கள் பெருவாரியாக எல்லாருக்குமே பொருந்தினாலும் கூட உங்களுக்குங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு எடுத்து இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அலங்காரங்கிறது வந்து இந்த உலகம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி, ஃபேஷன் வேர்ல்டு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அலங்காரத்துக்குள்ளே நான் போக இஷ்டப்படல. அதுதான் இங்கே பைபிளே சொல்லியிருக்கு. அதெல்லாம் நான் தொடலை. அந்த அலங்காரங்கிற வார்த்தையை மாத்திரம்தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். தட் மீன்ஸ் அரேஞ்ச் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக்கோங்க. உங்களை நீங்கள், அதாவது மினிமம் பரட்டை தலையோடு இல்லாமல் முடிய நீங்கள் ஒதுக்கிக்கணும், இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு வழக்கமாகவே உங்களுக்கு முடி நீளமாக வளரணுங்கிறது தான் உங்களுடைய மெட்டபாலிசம். எங்களுக்கெல்லாம் முடி நாங்கள் திட்டம் பண்ணி நீளமாக வளர்த்திக்கிட்டா தான் போச்சு. எல்லாத்துக்குமே நீளம் முடி ஆம்பளைங்களுக்கு வராது. இட்ஸ் நாட் ஆல்சோ ட்ரூ. இன்னொன்று, எல்லாருக்கும் அது ஃபிட் ஆகாது. அந்த விஷயத்துக்கெலாம் போக வேண்டாம். ஸோ அலங்காரங்கிறது வந்து ஒரு பொண்ணுக்கு தேவன் படைப்பிலேயே கொடுத்த ஒரு வடிவு, படைப்பிலேயே கொடுத்த ஒரு சட்டம்னா ஃப்ரேம் ஒர்க். ஓகே, சட்டம்னா லா இல்லை, ஃப்ரேம் ஒர்க். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்குறாரு. ஆண்டவர் உங்களை உடுத்தி இருக்கிறார். எப்படி ஆதாமை ஆண்டவர் வந்து தோல் உடையை தரித்து அவன் நிர்வாணத்தை முடியினது போல் ஏவாளுக்கு ஆண்டவர் உடையை கொடுத்தார். Praise the Lord. The dress that was given to Adam was different. The dress that was given to Eve was different. ஏவாளுக்கு கொடுத்த உடை வேறு, ஆதாமுக்கு கொடுத்த உடை வேறு. ஏவாளுக்கு கொடுத்த உடையினுடைய வடிவம் வேறு, ஆதாமுக்கு கொடுத்த உடையினுடைய வடிவம் வேறு. இதெல்லாம் பொது அறிவில் தான் சொல்கிறேன். ஆதாமுக்கு கொடுத்த உடை ஏவாள் அணிந்திருந்தால் ஏவாளுடைய முழு ஐடென்டிட்டி சரியாக இருந்திருக்காது. இப்போலாம் ஃபார் மெனி டெக்கேட்ஸ் லாங் லேடிஸ் வந்து ஜென்ஸுடைய தரிச்சிக்கிறாங்க. தெரியல ஜென்ஸ் லேடிஸுடைய தரிச்சிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஓ டியர் காட். எனிவே, அதுக்கு 1008 கன்வீனியன்ஸ்னு சொல்லி எங்களுக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அலங்காரம் ஓயாமல் அலங்காரத்திலே கொஞ்சம் நேரம்
நீங்கள் தான் பர்சனலாக நான் உங்களுக்கு இப்போ எல்லாமே துணுக்காக தான் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். உங்களுடைய வடிவை நீங்கள் முதல்ல காத்துக்கணும். இரண்டாவது, உங்கள் வடிவமைப்பை வடிகாலாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு விவரம் வேணும், உழைப்பு வேணும். யூ ஹேவ் டு லேர்ன் டு ஒர்க் ஆன் யூ. அதுதான் ஒரு தையல் படித்தவங்க செய்கிறது. கடவுள் வந்து ஃபிட்டிங்காக ஒரு மாடர்ன் அவுட் ஃபிட்டிங் போல் ஒரு ட்ரெஸ்ஸை ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தாராங்கிறது தெரியல. ஆனால் ஆண்டவர் கொடுத்தது வந்து கண்டிப்பாக அவங்க மானத்தை முழுசாகவே மூடிச்சு. சோத்திரம், பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உடுத்தின உடை அவங்க பார்க்க சகிக்காமல் இருக்கல. இட் வாஸ், ஐ டோன்ட் நோ வெதர் இட் வாஸ் adorable பட் இட் வாஸ் ரியலி adorning them. கடவுள் எப்போ இவ்வளோ பெரிய ஒப்பில்லாத விளங்கிக்கொள்ள முடியாத ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு ஒளியின் வஸ்திரம் தரித்திருப்பாங்களோ. என்ன அது வஸ்திரம்னு பைபிள் சொல்ல, மகிமையினால் மூடியிருந்தார். மகிமை வஸ்திரமாகத்தான் நம்ம யோசிக்க முடியுது. அது எப்படின்னு லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியாது. மகிமைங்கிறது வந்து ஒரு உன்னதமான ஒரு விலையேற பெற்ற ஒரு, அதுக்கு நானே நிறைய படிச்சிருக்கணும், தமிழ் நிறைய படிச்சிருக்கணும், இணை வார்த்தைகள் தெரியல. ஆனால் மகிமையினாலே உடுத்தி இருந்தாருன்னு பைபிள் சொல்லுது. அவங்க நிர்வாணின்னு யோசித்தோடனே மகிமை அவங்களை விட்டு போயிடுச்சு. போனதுனால தான் அவங்க நிர்வாணின்னு சொன்ன. உன்னை நிர்வாணின்னு சொன்னது யார் அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்குறாரு. ஸோ இதை நம்ம வந்து பெருசாக தேவையில்லாமல் பூதாகரப்படுத்தி யோசிக்காமல், நமக்குள்ளே மகிமை நம்ம மூடி இருந்தபோது நமக்குள்ளே ஒருவன் இருந்தான். நம்மை ஒன்று மூடி இருந்தது, அது பேர் மகிமையின் வஸ்திரம். ஆணோ பெண்ணோ. இப்போ பெண்களுக்காக நீங்கள் யோசிக்கும்போது அலங்காரம். ஸோ உங்களை மகிமை மூடி இருந்தது. ஸோ யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். ஆதாம் வந்து பரவசப்பட்டு போனார், ஆச்சரியப்பட்டு போனார். இருவரும் ஒருவர் கண்டபோது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மகிமை அவர்களை மூடியிருந்தபோது அவர்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது தங்களை ஒழித்து கொள்ளவில்லை, மறைத்து கொள்ளவில்லை. ஆனால் அவங்களை விட்டு மகிமை கடந்து போன பிற்பாடு இருவருமே அத்தி இலைகளை தரித்து அதை ஆடையாக பின்னி உடுத்தி கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. ஸோ உங்களுடைய அஸ்திபாரம், உங்களுடைய ஆரம்பம், உங்களுடைய உன்னத நோக்கம், துவக்கம், உங்கள் முடிவு, உங்கள் பயணம், இதிலே தேவனுடைய உதவி, தேவனுடைய கவனம், தேவனுடைய கண்காணிப்பு, தேவனுடைய இருதயம், தேவனுடைய திட்டம், வார்த்தைகள், வழிமுறைகள், ஏகுமுறைகள், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அண்டர் த ஹெட்டிங் ஆஃப் அலங்காரம். உங்கள் பியூட்டிஃபிகேஷன் ஆர் அடார்னிங் யுவர் செல்வ்ஸ். உங்களுடைய அழகை, உங்களுடைய தன்மையை, உங்கள் மேன்மையை, உங்களை விரும்பத்தக்க விதத்தில் உங்களை நீங்கள் சீரமைத்து கொள்வதும், சீர்படுத்தி கொள்வதும், மறுசீரமைத்து கொள்வதும், அந்த மகிமையின் வஸ்திரம் நீங்கின பின்னே உண்டான அந்த அவமானம் இனி உங்களை தொடராதபடி நீங்கள் உங்களுடைய அழகை, உங்களுடைய அங்கீகாரத்தை, நல்ல வார்த்தை, அதை நீங்கள் காத்து கொள்றதுக்கு நீங்கள் தியானிச்சுட்டே இருக்கணும். இப்போயுமே குடிமொழி போகல. 2026 இருக்கோம், அறிவு பெருத்த காலத்தில் இருக்கோம், நாகரிகம் பெருத்த காலத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் நிறைய இதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். வேர்ல்டு வைடாக லேடிஸ் எப்படி போயிட்டுருக்காங்க, போனவங்களை பற்றி, செத்து போனவங்களை பற்றி, முடிஞ்சு போனதை பற்றி நம்ம தேவையில்லாமல் குழி நோண்டி யோசிச்சுட்டு இருக்காமல், அவசியமான நினைவுக்கு வருமானால், உபயோகமாக இருக்குமானால் அவைகளையும் கருத்திலே கொண்டு இனி சீயோன் குமாரத்தி, மணவாட்டி என்கிற அந்த நிலைக்கு நீங்கள் as ladies yourselves you have to travel.
நீங்கள் பெண்களாக இருப்பது நிமித்தமாகவே அந்த நிலையை அடையும்படி நீங்கள் பயணிக்க வேண்டும். முழு திருச்சபையும் ஆண்டவர் ஒரு மணவாட்டிக்கு ஒப்பிட்டிருக்கிறார். அதனாலே அந்த தகுதியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஹவ் யூ ஆர் கோயிங் டு கேரி யுவர் செல்ஃப் டு பிகம் a spotless bride of Jesus Christ. ஸோ இது நல்ல உங்களுக்கு வீட்டு பாடம். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இதை நான் விவரிக்கிறதுக்கு இது கொஞ்சம் கைவாக இருக்குன்னு நினைக்கிறனால அப்படி நான் சொல்கிறேன். இந்த சிகை அலங்காரம் சொல்கிறது போல் வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் போட்டுக்கிற லோஷன்ஸ், பவுடர்ஸ், ஸ்ப்ரேஸ், லிப்ஸ்டிக்ஸ், so many இல்லைப்பா, ஒரு whole bunch of kit of many things are there and many colors also. என்னென்னமோ பண்ணுறாங்க, ஐ லேஷஸ்க்கு போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. மை காட், அது மேலே இங்கே பூச்சிக்கிறாங்க எல்லா பக்கம். அதை பிடிச்சிக்கூடாது. நான் சொல்ல வர விஷயத்தை நீங்கள் யோசிச்சுக்கணும். நீங்கள் கர்த்தர் உங்கள் மணவாளன் விரும்பத்தக்க வண்ணமாக நீங்கள் பயணிக்கும் போக்குவரமாக இருக்கும் இந்த குடும்ப உறவு, சமுதாய உறவு, தேசிய உறவு, பணித்தளத்திலே, கல்லூரியிலே, பள்ளியிலே, பல இடங்களிலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தமான உறவுகளிலே நீங்கள் உங்கள் வடிவை, உங்கள் அழகை இழந்து போகக்கூடாது. அதை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அது அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருப்பதை கவனம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். யூ ஷுட் ஆல்வேஸ் மெயின்டைன் த ஆனர் தட்ஸ் பீன் கன்ஃபர்ட் ஆன் யூ. உங்கள் மேல் ஆண்டவர் பாராட்டின அந்த கனத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த புறமான விஷயத்தில் நிறைய நேரத்தை செலவழிக்காமல் இருக்கணும்னு தான் பைபிள் எழுதுது. என்ன, ஸ்திரீகளும் முடியை பின்னுதலினாலாவது, அதனால் முடியை பரட்டையாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பைபிள் சொல்லலை. அதையே இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், ஒத்த ஜடை, ரெட்டை ஜடை, பத்த ஜடை, அத்தை என்னத்தையோ பண்ணுவேன்னு நேரத்தை வீணாகிட்டு இருக்காத. ஐயோ முடிவு கொட்டிடுச்சேன்னு ஒப்பார வச்சுட்டு இருக்காத, சீன் விடாத. பொன்னினாலாவது, பொண்ணே போடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்னு யோசிக்க வேண்டாம். நகை மாளிகையாகவே அலைந்து திரின்னு சொன்னாதான் எடுத்துக்க வேண்டாம். சோத்திரம். முத்துக்களினாலாவது, இப்போ இந்த மேலே வாசிக்கிறேன், அப்புறம் சொல்கிறேன், நான் மறந்துடுவேன். விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். இதுதான் அலங்காரம்னு ஆயிடுச்சுங்கிறது தான் எனக்கு புரிகிற விஷயம். அன்னைக்கு திமோத்திக்கு அவர் பவுல் ஆலோசனை சொல்லும்போது, அன்றைக்கி இருக்கிற கலாச்சாரத்தில் தேவர் அண்டர் ரோமன் எம்பையரில், ரோமன் ரூல். ஸோ அவனுங்க ஒவ்வொரு சாம்ராஜ்யம் அவங்கவுங்க அளவுக்கு அட்டகாசம்தான், அல்சாட்டியம்தான். ஸோ இவங்க காலத்தில் அப்படி நினச்சாங்க. முடிய பின்னாத்தான் பொண்ணுக்கு அழகு, பொண்ணெல்லாம் வச்சு இது பண்ணால் தான் அழகு, முத்துக்கள்லாம் வச்சா தான் அழகு, விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்தாதான் பெண்கள் அழகு அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை, ஒரு சோஷியல் கோட் அப்படி அவங்க கொண்டு வந்தாங்க. அது மாதிரி நீங்கள் இல்லாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்களுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிக்க வேண்டும் சொல்லுங்கள், 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 இப்படி சொல்லுங்கள். பெண்களாகிய நாங்கள் எங்களை நாங்கள் அலங்கரித்து கொள்ள வேண்டும். அதனால் அலங்காரம் பண்ணிக்காத, அலங்கோலங்கிற நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஏன்னா அங்கேயே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி நீ அலங்கரிச்சுக்கோங்கிறார். மேக் யுவர் செல்ஃப் ப்ரெசன்டபிள். உன்னை பார்த்தாலே பேய் மாதிரி இருக்க மாதிரி பயந்து விடாமல் இருக்க, உன்னை பார்த்தாலே ஐயோ வந்துடுச்சு ஏதோ அவுத்து விட்ட மாதிரி இல்லாமல் அது மாதிரி தெரிக்க ஓடாமல் யூ பியூட்டிஃபை யுவர் செல்ஃப் சொல்லியிருக்கிறார். ஆனால் எப்படி நீ உன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார். இதில் எது பொண்ணா முத்தா இதுவான்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே அவர் கொடுத்த அந்த மாதிரி
தகுதியான, பெஃபிட்டிங், தகுதியான. பிரைஸ் தி லார்ட். இப்போல்லாம் கேர்ள்ஸ்லாம் இது மாதிரி போட்டுட்டு வராங்க, கோயிலுக்கு வராங்க. ஒரு காலத்தில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஒன்றும் சொல்கிறதுக்குல, எல்லாம் நீங்களே உங்களுக்கு குழி வெட்டிக்கிறீங்க. குழி வெட்டிக்கிட்டால் உங்களுக்காச்சும் நீங்கள் வெட்டிக்குவீங்க. நீங்கள் உங்களை தடுத்தா நீங்கள் எல்லாத்துக்குமே பள்ளமே வெட்டிடுவீங்க. அதனால தான் வந்து நான் அழிஞ்சு போகிறேன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணுறது? தடுக்க தான் முடியும். அப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு வர ஆளுங்க, அவங்க பாடை கட்டியிருக்காளுங்களா இல்லை இந்த மாதிரி குழாயாக மாட்டியிருக்காங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து நம்ம வந்து இதை தொடப்பமே வாங்க வேண்டாம். நீங்கள் 4 தடவை மேலே எங்கேயும் போய்ட்டு வந்தேன் ஜப நட மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாம் சுத்தமாயிரும். சோத்திரம். ஆமாவா? இதெல்லாம் வேடிக்கை பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஐ எம் நாட் ட்ரைங் டு டேமேஜ் யூ. பட் ஆனால் தகுதியான வஸ்திரம் அதான் மேட்ரு சொல்ல. முக்கா பேண்ட்டு இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு இங்கிதம் வேணும், அவங்கவுங்களுக்கு புத்தி வேணும். இது தப்பாக அது ரைட்டான்னு சொல்லி இருக்கிறதுல சொல்ல வரல, அலங்காரத்துக்கு தான் சொல்ல வரேன். உடனே கமெண்ட் அடித்ததாக தான் புத்தி சாத்தம் ஓதிக்கிட்டுருக்கோம். மொத்தத்துக்கு துவக்கத்துலேருந்து முடிவு மட்டும் எல்லா கோணத்துலையும் 8 கோணத்துலேயும் 8 திசையிலையும். ஏன்னா 8 திசையிலேருந்து உங்களை மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? இன்னொன்று நீங்கள் வந்து உங்களை சுற்றி ஒரு கூடார மாதிரி ட்ரம் மாதிரி மாட்டிக்கிட்டு ஓட்டை வழியாக மாற்ற துல்கச்சிங்க அந்த ஏதோ வலை எல்லாத்தையும் முடிகிற கண்டுக்குள்ளே வலை இருக்கும், அது மாதிரி தெரியும். அது மாதிரியே நீங்கள் நடந்துட்டு இருக்க முடியும் ரோட்டில். இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? அதுங்க எவ்வளோ சங்கடத்தில் இருக்குன்னு அவங்கள தான் கேட்டால் தான் தெரியும். எப்படா அதை கழட்டி போடலாம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சரி, கதைக்கு வருவோம். சிரிச்சிட்டு விட்டுறாதீங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும். நாணம், வெட்கம்னா ஒருத்தர் நிந்திச்சு வர்ற வெட்கம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குதுன்னு அர்த்தம், உங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்குதுன்னு அர்த்தம். பெண்கள் மத்தியிலே நடந்து கொள்கிற விதம் வேறு, பெண்கள் ஆண்கள் மத்தியிலே நடந்து கொள்கிற விதம் வேறு. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய நிர்பந்தம் இருக்குங்கிறது எனக்கு ஒன்றும் சந்தோஷமே கிடையாது. ஆனால் திருப்பியும் உங்களுக்குள்ளே தான் ஓயாத பிரச்சனை தொடர்கதையாகவே இருக்குது. நீங்கள் கூடி ஜபிச்சாலும் பிரச்சனை தான், ஜபிக்காட்டினாலும் பிரச்சனை தான். ஏன் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. உங்கள் உலகத்தில் தான் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, விச் இஸ் நாட் ஃபேர், விச் இஸ் நாட் ரைட். கண்டிப்பாக அது அராஜகம்தான். அதை நீங்கள் கடவுள் தடுத்து நிறுத்துவார். அதுக்கு நீங்களுமே ஒத்துழைக்கணும். நீங்களே உங்களுக்கே பிரச்சனையாக மாறிடுவீங்க. பெண்களையும் விமர்சிக்கிறீங்க, அது அந்த லைனுக்கு மாத்திரம் இருப்போம். ஆண்கள் நாங்கள் விமர்சிச்சா அவனுக்கு ஏன் கண்ணு, அவன் ஏன் என்ன பார்க்குறான், என்னத்தையோ பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. சந்தோஷம், அல்லேலு, என்ன அறிவு உங்களுக்கு, பயங்கர அறிவு. ஆனால் உங்களே பார்க்குறவங்க போகிறா பாரு அப்படி ஏன் அவ சொல்கிறா சொல்லுங்கள். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் வேர் யூ ஸ்டாண்ட் இன் த சொசைட்டி. இன்னொன்று, எல்லாருக்கும் ஸ்டீரியோ டைப்டாக ஆண்டவர் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தாரா, இதெல்லாம் ஹைலி டிபேட்டபிள் இஷ்யூஸ், விவாத பொருளாக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் யாருமே விவாதிக்காத அளவு நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டால் யாராவது வாய் திறப்பாங்களா? சொல்லுங்கள். முழுசாக அவங்கள நீட்டாக கவர் பண்ணிட்டு போனால் உங்களை யாராவது விமர்சிப்பாங்களா? புது அறிவில் சொல்லுங்கள். உடனே நீங்கள் வந்து இதுக்காக தியானத்தில் உட்காந்து வெளிப்பாடெலாம் வர வேண்டாம். ஒன்றும் இல்லை, இப்படி இது உதாரணமாக சொல்கிறேன், மனசில் ஞாபகம் வந்ததுனால். ஒட்டை பாப்பாத்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? விதவையான பிராமணர்கள். உடனே ஜாதியை பற்றிலாம் சொல்ல, அதுங்க வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். அது பார்க்கும்போது சமுதாயம் சொல்லிடும், இவ விதவை. அவங்க தலையில் ஒட்டலாம், நெத்திலெலாம் ஒட்ட வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுக்கு புரியும். அவங்கள பற்றி அதுக்கு மேலே யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே ஒருத்தர் அவங்கள பற்றி சொல்கிறாங்கன்னா அவங்க வாயாக தான் இருக்க முடியும். அவங்க வாயால் என்னத்தை பேசி வாங்கி கட்டிக்கிறாங்களோ அதாக தான் இருக்க முடியும் இல்லையா? அவங்க ட்ரெஸ்ஸை பற்றி அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்தது, இந்த பக்தி முயற்சிக்காக ஒவ்வொரு ஆலயத்துக்கும் வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டுருக்க பெண்கள்
the way they dress. அவங்கள பற்றி யாராவது விமர்சிக்கிறாங்களா? சொல்கிறதே இல்லை. அவங்க சிவப்பு முழுக்க சிவப்பு துணி புடவை கட்டியிருப்பாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம கலாச்சாரம் தான் பேசுகிறோம். மற்ற எல்லா கலாச்சாரத்திலும் என்னத்தை போடுறாங்கன்னு தெரியல. எல்லோ ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒயிட், சில பேர் இந்த என்னது பிரதிக்கினை, அது என்ன பொருத்தனை, வேண்டுதலுக்காக ஏதாவது ஒரு கலரில் ட்ரெஸ் போட்டு போவாங்க. அவங்கள பார்த்து யாராவது பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. இந்த 3 ரகம் இப்போது சரி. அப்புறம் வேலை, ஏன்னா இப்போ எல்லாமே வேலைக்கு போகிறீங்களா? அங்கே வந்து இப்போ நர்ஸுக்குன்னு ஒரு உண்மையாகவே ஒரு அஃபிஷியல் ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நர்ஸ் யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. வக்கீல் படித்து வக்கீல் தொழில் செய்கிற ஒரு பெண் வந்து அந்த வக்கீலுக்குரிய அந்த ஓவர் கோட் போட்டும்போது அவளை பற்றி யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஒரு மிலிட்ரி இருக்க ஒரு லேடி சோல்ஜர், அவளுக்குரிய அந்த டியூனிக்கில் இருக்கும்போது யாராவது பேசுவாங்களா? இப்போ காவல்துறை எவ்வளோ பெண்களுக்கு அந்த காக்கி ட்ரெஸ்ஸில் வரும்போது எவ்வளோ அந்த பொம்பளை பற்றி யாராவது பேசுவாங்களா? பொம்பளைங்க நீங்களே. ஆனால் அந்த டியூட்டி டைம் இல்லாமல், அந்த அஃபிஷியல் ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் வேறு விதத்தில் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணும்போது உங்கள் கண் எப்படி ஆந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் மேலே கீழே நோட்டம் விடுது. ஆம் இல்லை? சொல்லுங்கள், ஆம் இல்லை? அப்போ சண்டை பிடிக்காதீங்க. சண்டை பிடிச்சி அக்கிரமத்தை தலையில் குதிச்சிக்காதீங்க. கடவுள்கிட்ட சண்டை பிடிக்காதீங்க. உங்களுக்குள்ளே ஏன் சண்டை போடுறீங்க? உங்களுக்குள்ளே ஏன் விமர்சிக்கிறீங்க? உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுது இந்த அஃபிஷியல் ட்ரெஸ் இல்லாத மற்ற நேரத்தில் நீங்கள் போட்டுக்கிறது கேள்விக்குரியதாக இருக்குது, பார்க்க சகிக்கிறதா இருக்குது, சகிக்காமல் இருக்குது, பொறாமப்படுறீங்க. அது இல்லாமல் இந்த அஃபிஷியல் ட்ரெஸ் எல்லாமே நல்ல முழுசாக உங்கள் பாடியை கவர் பண்ணி ட்ரெஸ் பண்ண ஒரு காட்டன் சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சில்க் சாரியாக இருந்தாலும் சரி, வாட் எவர் ட்ரெஸ் இட் இஸ், அதை நீங்கள் பவ்யமாக போட்டு ரொம்ப யாரோ பேசுவாங்களா? அப்பா ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை உண்மையாக எனக்கு நீங்கள் வந்து நீங்கள் எப்படி நினச்சா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. சில பேருக்கு உண்மையாக புடவை கட்ட தெரியல. ஆமாவா இல்லையா? என்ன கோபமாக இருக்கிறீங்க? ஆம் இல்லை? சொல்லுங்கள். உங்கள் ட்ரெஸ்ஸே உங்களுக்கே போட்டுக்க தெரில. ஆமாவா? ஆம்பளைங்களான எங்களுக்கு போட்டுக்க தெரில. இப்போ என்னெல்லாம் கேட்டிங்க அந்த ரகம் தான். சரி. ஆனால் சிலர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க நீட்டாக. that's really wonderful. ஃபுல்லாக கவர் பண்ணிப்பாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. இங்கே இழுத்துக்கிட்டு அங்கே தொங்கிக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல். ஆமாவா? சரி, இது உங்களுக்கு புரியுது. இது லேஸ்பாஸான விஷயம். ஆனால் இந்த ஒழுங்கிலேருந்து தான் நீங்கள் அடுத்த அங்கீகரிக்கப்பட வேண்டிய அலங்காரம்னா அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்று, அங்கீகாரம் பெறக்கூடிய அங்கீகாரத்தை அளிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் அலங்காரம். பியூட்டி இஸ் சம்திங் தட் யூ நீட் டு ரெக்கக்னைஸ், அப்ரூவ் ஆஃப். அதை யாரும் ஏற்றுக்கலை, அதை ஆமோதிக்கலை, அதை வரவேற்கலைன்னா அதுக்கு பேர் அலங்கோலம். அலங்காரத்துக்கு எதிர்மறை என்ன? அலங்கோலம். இது புறமான ட்ரெஸ்ஸு மாத்திரம் இல்லை, உங்கள் உள்ளான மனுஷனும் கூட, மனுஷியும் கூட. அதனால் நீங்கள் எங்கு 2 அல்லது 3 பேர், அந்த ஈக்குவேஷனே போதும். எங்கு 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவள் மத்தியிலே மெய்யாகவே நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். 2 அல்லது 3 பேர் கூடும்போது நீங்கள் ஒருத்தர் கவனிக்கமாக இருக்க முடியாது. நீங்கள் குருடிகளாக இல்லை, குருடிகளாக இருந்தாலுமே கூட அதுங்களுடைய வாழ்க்கை, அவங்க உலகம் பற்றி அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அவங்களுக்குள்ளேயும் சண்டை தான். கேகேஆரில் வந்து வேதமணி வந்து சிம்கோ மீட்டர்ஸில் வேலை செய்யும்போது ஓரிரு முறை அவங்கள போய் பார்க்கவும் அவங்கள கொண்டு போய் விடவும் ஆட்டோவில் தான், அவங்க யார் பின்னாடி ஏற மாட்டாங்க, ஆட்டோவில் தான் கொண்டு போய் விடணும். ஏன்னா அவ்வளோ வைராக்கியமாக ஜபத்துக்கு வந்துட்டு அங்கே போயிட்டு தான் வீட்டுக்கு போகணும்பாங்க. வேதமணி சிஸ்டருக்கு சிம்கோ மீட்டர்ஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு மரியாதை பார்த்துக்கோங்க. எல்லோரும் வேதா சிஸ்டர் தான் கூப்பிடுவாங்க ஃபேக்ட்ரி முழுசும். பிகாஸ் த வே ஷி ட்ரெஸ்ட், த வே ஷி ஆல்வேஸ் ஹேட் அ ஸ்மைல்.
பிளைண்ட் உமன் தான், till she died. கிராப்பட்டி, அந்த இடமலைப்பட்டி புதூர் முழுசும் அவங்க சாட்சி இருக்குது. அந்த முழு லூத்தரன் சர்க்கிளில் அவங்களுக்கு ஒரு சாட்சி இருக்குது. அவங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. அவங்கள பற்றி ஏட்டி போட்டே ஒருத்தங்க கூட இது வரைக்கும் நான் பழகின அளவுக்கு பேசினதே இல்லை, கமெண்ட் அடித்ததே கிடையாது. அப்படின்னா நான் யோசிப்பேன், நல்லா ஃப்ரீயாக என்கிட்ட பேசுவாங்க, நானும் பேசுவேன். 2 பேர் வேதத்தை பற்றி தான் நிறைய கேட்பாங்க. அப்புறம் ஒன்று அதெல்லாம் எதுக்கு பேர் உங்களுக்கு அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கேட்கவே முடியாது, எந்த ஊசி வைக்க முடியாது, எல்லாமே ஃபுல்லாக லாக்டாக இருக்கும், எங்கேயும் குத்தவே முடியாது. சோத்திரம் பயங்கர ஆள், ஹைலி டிசிப்ளின். அப்படி ஒரு பெண் இந்த பெனியல் திருச்சபையில் இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க எப்படி வெளிப்படைத்தன்மையோடும் அழுது ஜெயிப்பாங்க, தனியாக அழுது ஜெயிப்பாங்க, பாரப்பட்டு ஜெயிப்பாங்க. அவங்களுக்கும் இதே வேதம் தான், பிரெயில் லெட்டர்ஸ் மூலமாக பைபிள் அப்படி படிச்சிருக்கிறாங்க. அவங்க வெளி உலகங்கிறது காட்சியின் மூலமாக தெரியாது, ப்ராபப்ளி த்ரூ ஹியரிங். அவங்க எவ்வளோ விஷயங்களை தொலை தூரமாக வேதத்திலிருந்து பரிசுத்தானுடைய ஊந்துதலோடு அந்த வழிநடத்தல், இன்ட்யூட்டிவ் கைடன்ஸ் அதை வாசிக்கிறோம். நீங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள இன்னது என்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கிடக்காத பெருமூச்சலோடு உங்களுக்காக வேண்டி, அது அப்படியே அவங்க லைஃப்பில் அப்படியே பொருந்தும். அவங்களோட ஜபத்தில் நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அடிக்கடி கல்யாணத்துக்கு பிற்பாடு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நானும் கல்யாணம் 2 பேரும் பயங்கர ப்ரேயர் பார்ட்னர்ஸ். இப்போ உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிள் தெரியாதனால சொல்கிறேன். அலங்கரிக்க வேண்டும், அவங்க என்னை போல் படிக்கலை, ஆனால் அவங்களுக்கு வேதம் படிச்சிருக்காங்க. எப்படி படிச்சிருக்காங்க? வெறும் பைபிள் மாதிரி தான் படிச்சிருக்காங்க. வேறு புக்ஸ் பிரெயில் இருக்குது, அதெல்லாம் அவங்க வாங்கி வச்சுருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனால் வேதத்தை அப்படி அவங்க படிப்பாங்க. அதனால் ஒரு வேதாம கல்லூரிக்கு போயிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு பதில் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு கேட்பாங்க. இந்த பெனியல் சபைக்கு வந்த பிரபலமான அநேக ஊழியர் இடத்துல அப்படி கேள்வி கேட்பாங்க. எங்கே படிச்சிங்க, எப்படி உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டவங்களாம் இருக்காங்க. அவங்க தேவையில்லாமல் அதுக்கு வாய் அடிக்க மாட்டாங்க. கர்த்தர் வெளிப்படுத்த, நீங்கள் சொல்லுங்கள் இது இருக்கா இல்லையா அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அந்த யாரானாலும் வெள்ளைக்காரனோ எவனோ பதில் சொல்லி தான் ஆகணும். அந்த சிஸ்டர் வாலஸ், மிஸ்ஸஸ் வாலஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவ்வளோ கேள்வி கேட்பாங்க, அவ்வளோ காரியம் சொல்லுவாங்க. ஐ எம் ஸோ அமேஸ்ட் அபவுட் ஹர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸில் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் எனக்கு தெரிஞ்சு 20-30 பேரை சாலிடாக கர்த்தருக்கு சீஷிகளாக மாற்றிருக்காங்க, ஊழியக்காரிகளாக மாற்றிருக்காங்க. சிம்கோ மீட்டர்ஸில் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. பிளைண்ட் பீப்புளை வழி நடத்தியிருக்காங்க. குடும்பம் உடஞ்சவங்கள ஒன்று சேர்த்துருக்காங்க. அவங்களே ஒரு பெரிய யுத்த களத்திலேருந்து தான் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அவங்க வீட்டாரெல்லாம் அவங்க மரண தருவாயில் கொஞ்சம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்படியே ஆண்டவர் தொட்டு ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட்டு அவங்களாம் அவங்களுடைய பிரிவை நினைத்து அவ்வளோ அவங்களுக்கு பெரிய நஷ்டம். இனிமேல் எங்கள் குடும்பத்தை இப்படி ஒத்துமையாக ஒன்றா தேவ சிந்தையில் எல்லாம் ஆளாளுக்கு தாந்தோண்டிங்க தான். பாரம்பரியம் லூத்தரன், ஆனால் வாழ்க்கையெல்லாம் ஓப்லெஸ்ஸான வாழ்க்கை. ஆனால் இவங்களுடைய முழு தியாகமான வாழ்க்கையில், முன்மாதிரியான வாழ்க்கையில் அவங்களால முடிஞ்ச அந்த தாக்கம் அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு பெருமூச்சு தான் வருது. கண்ணு தெரியாத இவங்க எவ்வளோ சாதிச்சிருக்காங்க. இது மாதிரி இவங்க ஒன்று
just a single example. There are so many other handicapped people. பெண்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்பிஎம் பெண்களுக்குள்ளாக நானும் ராணி மாறி மாறி உங்களுக்குள்ளே ஊற்றி இருக்கிற தேவனுடைய ஆலோசனைகளுக்கு நீங்கள் பதில் தந்து தான் ஆகணும். பொறுப்பில்லாமல் வாழ்கிறீங்க, பொறுப்பில்லாமல் ஜபிக்கிறீங்க, கமிட்மெண்ட்டே இல்லை. அவங்களே சமைச்சிக்குவாங்க. அவங்க யங்காக இருக்கும்போது, அதாவது தனக்கே உதவி செய்து கொள்ள முடியாமல் போகிற வரைக்கும் அவங்க தனக்கே சமைச்சிக்குவாங்க. காலையில் கரெக்டாக கிண்டல் பண்ணுவோம், என்ன செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி, என்ன பிரியாணி, என்ன பெரிய பிரியாணி பிரதர் நான் செஞ்சுங்க. 9 ஒரு தடவை செஞ்சுட்டு கொண்டு வந்துட்டாங்க. கடையில் வாங்கிட்டு இல்லை நீங்கள் வாங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். அவன் எல்லாத்தையும் எப்படி தான் இது மஞ்சப்பொடி இது அதெல்லாம் கேட்காதீங்க, பிரியாணி நல்லா இருக்காது இல்லையா சொல்லுங்கள். ஆர்கியூமெண்ட்டுக்கே அவன் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேலை ஆகிருக்கும் அவங்க வாழ்க்கையில். உங்களை பற்றி தான் சொல்கிறேன், கவனிங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ நீட்டி நெளிக்கிறீங்க. உங்களுடைய ஒழுங்கினந்தான் கடவுள் கையில் உங்களை உபயோகமாக இல்லாமல் வைக்கிது. உங்கள் ஒழுங்கினந்தான், உங்கள் பெருமை தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன தெரிஞ்சு தான் மொக்கையாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் மண்டுலாம் கிடையாது. இந்த சபையில் ஒருத்தி கூட மண்டு இல்லை, ஒருத்தன் கூட மண்டு இல்லை. உங்களை நடத்துறதுக்கு தான் எனக்கு இன்னும் புத்தி பத்தலை. நான் இப்படி மண்டையை போட்டு உடச்சிட்டு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் அந்த காரியத்தை தான் சொல்ல வந்தேன். அவங்கக்கிட்ட அந்த நாணம் இருக்கும். பிரதர், நாங்களாம் லேடிஸ், நீங்களாம் ஜென்ஸு. அவங்களுக்கு தெரியும் கிட்டக்க நிற்கிறோமா தூரம் நிற்கிறோமான்னு. அந்த சென்ஸ் ஆஃப் டிசைன்மெண்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் பார்க்குறீங்க, எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு அறையில் எல்லா பல்லும் கொட்டி போகிற மாதிரி இருக்கும். She had that presence of God upon her. உங்ககிட்ட இருக்கா அப்படி? Do you have you ever trained your spirit? வாவை அப்படி என்னைக்காச்சும் பயிற்றுவித்திருக்கீங்களா? தெளிந்த புத்தி எல்லாத்துலேயும் தான் தெளிவு வேணும். புத்தியில் ரொம்ப தெளிவு வேணும் பெண்களுக்கு. எவ்வளோதான் நீங்கள் மெத்த படித்தாலும் உங்களுக்கு தெளிந்த புத்தி இல்லை. அதனால் மற்றவங்களோட ஒப்பிடும்போது முன்னே பின்னே இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, குறை நிறை இருக்குது. அந்த குறையானவங்களுக்கு உங்கள் நிறையிலிருந்து பகிர்ந்து கொடுங்க. உங்கள் குறை அவங்க நிறையிலிருந்து நிறையும்படி விட்டு கொடுங்க. அறிமுகமான 2 பெண்கள் மத்தியில் 2 அல்லது 3 பேர் உருப்படுங்க. சபை உருப்படும், குடும்பம் உருப்படும், சமுதாயம் உருப்படும், உங்கள் சொந்த பந்தம் உருப்படும். 2 அல்லது 3 பேர். அக்கா தங்கைகள் ஒன்று சேர்ந்து வாழ முடியல உங்களால். எல்லாம் பிளாஸ்டிக் ஸ்மைல்ஸ் தான். யூ ஆர் நாட் ஏபிள் டு என்டர்டெயின் them, யூ ஆர் நாட் ஏபிள் டு ரியலி ஹேவ் them with you. எந்த சம்மந்தம் இல்லாமல், இரத்த சம்மந்தம் இல்லாமல் கோடியான பெண்கள் சீரழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, காயப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அங்கீகாரம் இல்லாமல் ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்ச அந்த மாதிரி இருக்கிறாங்க. உங்களுடைய ஜபம் பரலோகத்தை அசைக்கக்கூடியதாய், சிம்மாசனத்தை அசைக்கக்கூடியதாய், தேவனே யாரையாவது எழுப்பும், இன்னாரை எழுப்பும், இன்னென்ன விதமான எல்லையில் இருக்கிற பெண்களுக்கு ஆட்களை எழுப்பும், அனுப்பும் அப்படின்னு கேட்கணும். தரிசனம் இல்லாமே வாழ்கிறீங்க. உங்கள் வீட்டை பற்றியும் கூட உங்களுக்கு சரியான தரிசனம் இல்லை. துட்டு ஒன்று தான் கண்ணில் இருக்குது. துணி, துட்டு, சாப்பாட்டு சாமான், வேறு நகை, வேறு என்ன உங்களுக்கு மனசில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இயேசு நாமத்தை துணிகரமாக உபயோகம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் வீட்டு சர்க்கிளை விட்டுட்டு, உங்கள் எல்லையை விட்டு வேறு எங்கே போயிருக்கீங்க? என்னமோ இன்றைக்கி நான்
ஸ்லிப் ஆஃப் த டங் தான். நான் அதை சொல்லணும்னு வரல, ஆனால் வந்துருச்சு, சொல்லவும் சொல்லிட்டேன். அந்த குடியிருந்த வீட்டுக்கு மேலே இருந்தவங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன தெரிய போகுது? உங்களை சுற்றி இருக்கிற பெண்களை பற்றி எவ்வளோ தெரியும், ஆனால் என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க, என்ன அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க? நாங்கள் பார்க்காமையா போகாமையா நாங்கள் என்ன விசிட் பண்ணாமல் எல்லாம் சொல்லுவீங்க, சொல்லியிருக்கீங்க. சொன்னதுலேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருந்து என்னை யாரோ தொட்டார் அப்படின்னு இயேசு சொன்னாரே, உங்களுக்குள்ளே இயேசு இருக்காரா இல்லையா? உங்களுக்குள்ளே இயேசு இருக்காரா இல்லையா? இல்லை, நான் தெளிவாக சொல்லணும், சும்மா சண்டே ஸ்கூல் மாதிரி கை தூக்கி விட்டு மறைக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே இயேசு இருக்காரா? உங்களை தொட்டவங்க யாராவது வல்லமை புறப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கே தோணிச்சா? சுகமானாங்களா? விடுங்க, வல்லமை போது இல்லையா, சுகமானாங்களா? திருப்பம் கண்டாங்களா? தலைவலி போச்சு, பெரிய விஷயந்தான். தலைவலி போயிருக்கே சாரிடான் இல்லாமல், அல்லேலூயா. ஒரு லெவலுக்கு மேலே அடுத்த லெவலு. ஏன் கர்த்தரை அவங்க பின்பற்றலை? சமாரிய ஸ்திரீ பெரிய கேரக்டர். She could influence the whole village. பாருங்க, உலகம் முடிய போது, கர்த்தர் வருகை வரப்போகுது. கழுதை கெட்டு போய் கட்டெரும்பானது மாதிரி இருந்துடாதீங்க. நீங்கள் வளரணும், பெருகணும். இதே கூட்டமாக போவீங்களா? நான் என்ன சகோதரிக்கு காவலாளியா? சரி, இன்னொரு கஷ்டமான கேள்வி தான். ஏற்கனவே நான் கஷ்டம்னு சொல்லிட்டேன், ஆனாலும் நீங்கள் பதில் சொல்லலாம். உங்களுக்குள்ளே இப்போ கூடி வந்தவங்களுக்குள்ளே எத்தனை பேர் மார்த்தா மரியாளாக இருக்கீங்க? என்ன இப்படி பார்க்குறீங்கன்னு? தமிழில் தானே சொன்னேன். உங்கள் ஒவ்வொருத்திக்குள்ளே கூடி வந்தவங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே மார்த்தா மரியாள் இருக்கா அப்படிங்க? உங்களுக்குள்ளே மார்த்தா மரியாள் இருக்கீங்களா இல்லையா? ஆம், இல்லை. ஏன் பார்க்குறீங்க? என்னமோ உங்களுக்குள்ளே மார்த்தாள் மரியாள் இருக்கீங்க. அவள் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட உட்காந்துருக்கேன், ஜப்பான்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டுருக்கா. நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன், இப்படியே சொல்கிறவங்க இங்கே இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்ன பார்க்குறீங்க வரைக்க? நான் இங்கே சொல்கிறதெல்லாம் உப்புக்கு சப்பானிங்கிற வார்த்தை இல்லை. எல்லாம் உணர்ந்து கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன், என்ன சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சு தான், என்ன பார்த்தேன், என்ன கேட்குறேன், என்ன வேதத்தில் இருக்குங்கிறதான் சொல்கிறேன். அதனால் அவங்கள ஒன்றும் நான் சொன்னதுக்கெல்லாம் ஆமா சாமி போட எதிர்பார்க்கல. உங்களுக்குள்ளே மார்த்தாள்கள், உங்களுக்குள்ளே மரியாள்கள் இருக்கீங்க. ஆனாலும் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்கள் முழுசாக பிடிச்ச பாடும் இல்லை. ஆமாவா? பிடிச்சிட்ட பாடும் இல்லை. நீங்கள் உருப்படியான மாத்தாவும் இல்லை, உருப்படியான மரியாளாவும் இல்லை. அதனால் இயேசு உங்களோடு கூட நல்லா கலகலன்னு உறவு கொள்ள முடியல. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக அவரால் இருக்க முடியல. ஆமாவா? என்ன இப்படி பார்க்குறீங்க? உங்கள் வீட்டில் இயேசு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக வந்துட்டு போகிறாரு. நீங்கள் வாங்க இயேசுவே, எங்கேயோ வெளியே வரட்டி விட்டு திரும்பி வாங்க இயேசுவே, வாங்க இயேசுவேன்னு என்ன பேந்த முழிக்கிறீங்க? இந்த வேஷம்லாம் ரொம்ப நாள் ஓடாது. உலகமே அக்கினியிலே பற்றி எறிகிற காலம். Are you befriending Jesus every day in your life? Is Jesus paying a visit to your house? உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் விஜயம் செய்கிறாரா? 4 நாள் ஆனாலும் இப்போ எல்லாம் எவ்வளோ விஷயம் நான் இருப்பேன் சொல்கிறாங்க, மறந்துடுது. நான் எதுவுமே டெலீட் ஆகலைன்னா அந்த மிஸ்காலை பார்த்து கூப்பிட்றேன். என்ன 4 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டேன், சாரி மன்னிக்கணும், வேணும்னு இல்லை, இன்னும் ஆஃப் ஆகிருக்கும், இல்லைன்னா அந்த சைலன்ஸ் மோடில் இருந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து 4 நாள் ஆனாலும் அவங்க வீட்டுக்கு வந்தாரா இல்லையா? காரியத்தை செஞ்சாரா இல்லையா? நீங்கள் இயேசு தான் உங்கள் தோழர், உங்கள் ஆத்ம நேசர். என்ன வந்திருக்காரா போகிறாரா? நீங்கள் தான் அவரோட எதாவது வச்சுக்கிறீங்களா? ஏன் இப்படி உறிஞ்சி போட்ட மாதிரி உட்காந்துருக்கீங்க? சொல்லுங்கள், ஏன் ஒய் ஆர் யூ நாட் வைப்ரண்ட்? எப்படி காலம்பரம் நீங்கள் பலவீனம் சொல்லலாம்? எவ்வளோ ஒரு அவர் மூஞ்சில் காரி துப்புற மாதிரி இருக்குது.
வக்கில்லாத சாமி, வல்லமில்லாத சாமி. அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டே பயந்து நடுங்கி போய் ஐயோ ஐயோ நான் தான் அது அப்படி இருந்தா. கூடி ஜெபம் பண்ணுறீங்க, கூடி 2 அல்லது 3 பேர் போய் ஒருத்தர் சந்தித்து, இதெல்லாம் நம்ம எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். வந்தவங்க போனவங்களாம் நான் சொல்கிறது தான் ஒரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வந்தவங்க போனவங்க சொல்லலையா, ஒருத்தர் எப்படி ஆத்மாதாயம் பண்ணலாம், எப்படி தேவ சித்தத்தை செய்யலாம். 3 பேர் ஒருத்தியே ஜஸ்ட் சிங்கிள் உமன், சிங்கிள் லேடி, வைல் யங் தென் பிகமிங் ஓல்டு. அது மாதிரி எத்தனை பேர் தேவ முகத்தை இடைவிடாமல் சந்தித்து இந்த உலகத்தில் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. சபைகள் உருவாக காரணமாக இருந்திருக்காங்க. தேவன் ஒரு எழுப்புதலின் வீரனை, ஒரு ஊழியக்காரனை எழுப்ப தேவன் கையில் உபயோகமாக இருந்த ஸ்திரீகள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் செய்கிறீங்களா? அதான் நீங்கள் செய்கிறீங்களா? அதான் நான் கேட்குறேன். பெனியல்ல இப்படி மருந்துக்கு இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு 2-3 பாத்திரங்களை தேவன் இந்த ஆரம்ப பெனியலில் நான் சபைக்குள்ளே வந்ததுலேருந்து, அதுக்கு முன்னாடியே அவங்க பிரதர்னாக இருக்கும்போது பண்ணியிருக்காங்க இருக்கிறாங்க. அப்படி முழுக்க முழுக்க வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களை தியாகமாக ஒப்பு கொடுத்த ஒரு சிலரால் பிரதரன் சபையாக இருந்து பெந்தோ சபையாக மாறின இந்த சபையில் சாட்சியில் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை? தரிசனம் இல்லை. யூ டோன்ட் ஹாவ் அ கோல். அதுவும் தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா ஆவிக்குரிய பேச்சு தான், பேச்சு தான். பேர் பெத்த பேர் தாயின் நீள் எதுங்கிற மாதிரி. தெளிந்த புத்தி பெண்களுக்கு தேவை. எல்லா விஷயத்திலும் படிப்புலையும் படித்தா தெளிஞ்சு படிக்கணும். ரோட்டு விளக்கில் அங்கங்கே படிக்கிற பெண்கள் நீட்லெஸ் தேர்வாகி பெரிய சாதனை பண்ணுறாங்க. நீட்டில் ஜெயிச்சும் அவளுக்கு இடங்கள்லாம் பின்தங்கியவ அப்படின்னு சொன்னால் ஒருத்தி செத்தே போகிறா. சபையெல்லாம் அப்படி ஏதாவது கேள்விப்படுறோமா? நீங்கள் பெற்ற பிள்ளைங்க தான் பிடிச்சி வந்தாலையாவது கட்டிடணும். அவங்க 2 பேரும் வாழ்கிறாங்க போகிறாங்க, துட்டை தான் பார்த்து கட்டிடுறீங்க. வேறு என்ன இருக்கோ இல்லை? என்ன வாட் இஸ் பிளெண்டிங் இன் யுவர் லைஃப்? என்ன உங்கள் அவங்க வாழ்க்கையில் பொருத்தம் பார்த்து என்ன வளர்த்துருக்கீங்க? தெளிந்த புத்தி. அடுத்தது அங்கே பார்க்குறோம், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஸ்திரீகளும் அந்தப்படியே சொல்லிக்கொள்கிறவர்களுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும். தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளும்படியான நற்கிரியை உள்ளவர்களாக நீங்கள் மாறணும். நற்கிரியை இருக்கா? நீங்கள் நற்கிரியை செஞ்சால் தேவபக்தின்னு தான். ஆமாம், வாங்கி கொடுத்து போயிடுவாங்க, பின்னாடி பேசிடுவாங்க. அதுதான் தாங்கவே முடியறதில்ல. சொல்லியிருக்காங்களா இல்லையா அவங்கள பற்றி? 40 வருஷம் அவங்களோட நான் பயணிக்கிறேன். ஆமாவா இல்லையா? உங்கள் செஞ்ச நன்மையினால் நல்லது தான் செஞ்சுருப்பீங்க, ஆனால் அங்கே நரகலான ஒரு காரியத்தை வச்சுட்டு போயிடுவீங்க. வாட் அ ஷேம் ஆன் யூ. ஏன் தான் கம்மல் உங்களுக்கு மாட்டிக்கிட்டாங்களே தெரியல, காதை கடிச்சிட்டு போயிடுறீங்க. கம்மல் பிச்சிட்டு போகல, ஆனால் காதுக்குள்ளே உள்ள குடஞ்சி விட்ட மாதிரி போயிடுது. சோத்திரம். ஆமாம், அது இன்னொருத்திக்கு சொல்லாமல் அரியே குடையுது சொல்லிடணும் யாருக்காது. கர்த்தர் சத்தம் கேட்டு உங்கள் காது ஏதாவது குடையுதா? எனக்கு குடையிறனால தான் இதை சொல்கிறேன். எது என் வேலையாது? நான் அப்படி கருதலை. ஆத்ம உத்தரவாதம் பண்ணுறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன வளர்ச்சி, என்ன வெற்றி இருக்குது? என்ன நீங்கள் தன்னார்வமாக எடுத்து தன்மையான பெண்களை உருவாக்கியிருக்கீங்க, மென்மையான பெண்களை உருவாக்கியிருக்கீங்க, மேன்மையான பெண்களை உருவாக்கியிருக்கீங்க. எவ்வளவுக்கு நீங்கள் அந்த தகுதியுள்ள பாத்திரமாக அர்ப்பணிச்சிருக்கீங்க. இவ்வளோ கேட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்களே. உண்மையாக எனக்கு தான் பயம், டெய்லி பயம். எப்படி எது முடியும்? ஏதாவது இறக்க மாத்திரம்தான் ஒரே ஜபம். வேறு எதுவுமே இந்த சபைக்கு லாய்க்கில்லை. இந்த சபைக்கு இம்மிக்கு விட மரியாதைக்கு லாய்க்கில்லாத சபை. இறக்கத்தினால நீங்கள்
தேர்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிகாஸ் யூ நெவர் லேபர் ஃபார் இட்டர்னிட்டி. நித்தியத்துக்காக நீங்கள் வேலை செய்கிறதே இல்லை. இப்படிலாம் என்னை வரைக்க நீங்கள் பார்க்கவே கூடாது. மரியாதை நிமித்தம் நான் சும்மா உட்காந்துருக்கேன், இல்லைனா பலாரம் அரைஞ்சிருவேன். வர வேகத்துக்கு ஒரு அரை விட்டேன்னா உங்கள் பல்லெல்லாம் கொட்டிடும். நீங்கள் எதுக்கு வரைக்கணும் என்னை பார்த்து? எதுக்கு பேந்த முழிக்கணும்? நீங்கள் மனம் திரும்பி தான் ஆகணும். உங்கள் மன கடினத்தினால அத்தனை பேர் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் வீம்பால் அப்படியே வீங்கி போயிருக்கீங்க. உங்கள் கூரையின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இல்லை. ரொம்ப செட்டில் ஆகிட்டீங்க. பணம் வந்துடுச்சு, வேலை கிடச்சிருச்சு, பிள்ளைக்கு இதே ஆகிடுச்சு, அவ்வளோதான். எவ்ரிதிங் இஸ் கம்ஃபர்டபுள். ஆனால் அதுக்கு இயேசுக்கு ஏதோ புகழ் மாலை கொடுக்குற மாதிரி அவர் ஜெபம் பண்ணால் நாங்கள் இந்த பக்கம் வேலை செஞ்சோம்ல அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கும் இருக்குது. ஓகே, கவனிங்க ப்ளீஸ். அலங்காரம் முடியல. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக இருந்து ஒவ்வாமையோடு நடத்தின ஒரு ஆணை பற்றி, ஆண் உலகத்தை பற்றி காயப்பட்ட நீங்கள் அடக்கமாக இருக்கக்கூடாது, அடங்கா பிடாரியாக இருக்கணும். உங்களுக்குள்ளே ஏதோ வெறுப்பை சம்பாதிச்சிட்டிங்க. உண்மையாகவே அடக்கமாக இருக்கிற பெண்களால் கண்டிப்பாக பேதுரு நிருபத்தில் வாசிக்கிற தொடப்பட்டு மனம் திரும்பிய ஆண்கள் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய அந்த வல்லமை, உங்களுக்குள்ளே இருக்க அந்த சக்தி, உங்களுக்குள்ளே இருக்க அந்த அலங்காரத்தின் அழகு, அதுதான் ஒரு காளை அடக்கக்கூடிய திமிழ். எல்லாம் பொது அறிவில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இன்னும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தவர்களாக இருப்பீர்களானால், இந்த வேதமணி நான் யோசிக்கவே இல்லை இன்றைக்கி. இது இங்கே ஆண்டவர் கொடுக்கு வேதமணி தான். ஏன்னா வேதத்தில் தான் அந்த அம்மா எப்பயுமே, எனக்கு தெரிஞ்ச அந்த 20 some years ஆஃப் வாக் வித் ஹர், ஒரு நாள் கூட வேதம் வசனம் அவங்க வாயில் இல்லாமல் வாழ்ந்ததில்லை. இதெல்லாம் பேசாதீங்க. பெண்கள்கிட்ட இதெல்லாம் பேசாதீங்க. தனியாக தான் உட்காந்துருப்பாங்க. வேதமணி சிஸ்டர் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போவீங்க. இருட்டார தான். அந்த இதுலேருந்து வெளிச்சமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சாதித்து மகிமையில் பிரவேசிட்டாங்க. வாட் அ டெஸ்டிமனி, வாட் அ வுமன். இத்தனை ஒடுக்கப்படுகிற பெண்களுக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு பெரிய பொறுக்கி செத்து போயிட்டார். அவனால் எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், எல்லா துறைகளுக்கு பண முதலிகள் தீட்டுப்பட்டு சிறுமிகளை சூறையாடியிருக்காங்க, பலியாக்கியிருக்காங்க. தேசத்தின் மேல் தேவனுடைய கோபம் இருக்குது. தேசங்கள் மேல் தேவனுடைய கோபம் இருக்குது. தேவன் மன்னிக்க வல்லவர். அவர் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும். இதெல்லாம் மன்னிக்கவே முடியாத, மறக்கவே முடியாத, ஏதாவது விதத்தில் மறைமுகமாக பகிரங்கமாக ஆண்டவர் பழி தீர்க்கணுங்கிற அந்த வெறி தான் நமக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி அக்கிரமம் செஞ்சவன். அதில் இந்திய தலைவர்களுடைய பேரும் அடிபடுது. எழும்பி நிற்போம். அந்தந்த நாட்டில், அந்தந்த ஊரில், அந்தந்த ஜாதி ஜனத்தின் மத்தியில், பொருளாதார பின்னணியிலே, மத பின்னணியில் சிக்குண்டு தவிக்கிற பெண்களை விடுதலை செய்யும். நான் இன்னும் என்னையே ஒரு சிறையிருப்புகளை வைத்துக்கொண்டு அனுதாபத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். ஐயோ பாவம் சிஸ்டரை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படி. இதெல்லாம் விட்டு வெளியே வாங்கவேன். இதெல்லாம் விட்டு வெளியே வாங்க. இந்த மக்களுக்காக மன்றாடுங்க. வல்லமையான பாத்திரங்கள் எழுப்ப முடியும். அதற்காக ஒத்த காலில் நின்று முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எழும்ப முடியுமோ எழும்புங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய ஒப்பாரியிலேருந்து வெளியே வர முடியும், எந்த அளவுக்கு உங்கள் சொகுசுலேருந்து வெளியே வர முடியுமோ அதை செய்யுங்க.
பாஸ்டர் பிரியப்படுத்த அலையாதீங்க, வேஸ்ட்டு, வேண்டவே வேண்டாங்கிறேன். நீங்கள் ஆண்டவருடைய அலங்காரத்தோடு எழும்புனா அலங்கோலங்கள் தானாக விலகிட்டே இருக்கும். சத்ரு வெட்கி நாணுவான். பெண்களுக்குள்ளே ஒரு எழுச்சி ஏற்படும். மன்றாட்டு ஜப வீராங்கனைகள் எழும்புவார்கள். தேவ சித்தம் நிறைவேறும். தேவ பக்தியுள்ள குடும்பம் எழும்பும். தேவ பக்தியுள்ள சந்ததி பெற்றெடுக்கப்பட முடியும். வெறும் பிரசங்க வாக்கியமாக இல்லாமல் தேவ பிரசன்னத்தை சுமந்திருக்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி.